விக்கிரவாண்டி சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவாவுக்கு வாக்களிக்க முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார். வரும் ஜூலை 10ஆம் நாள் நடைபெறவுள்ள விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தலில் திமுக ஆற்றல் மிக்க வேட்பாளர் அன்னியூர் சிவாவுக்கு உதயசூரியன் சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். இந்த மாதத்தில் இருந்து புதிதாக 1,48,000 பெண்களுக்கு மகளிர் உரிமைத் தொகை தர ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். ஹாத்ராஸ் மாவட்டத்தில் ஆன்மீக நிகழ்ச்சி கூட்டத்தில் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தோரின் குடும்பங்களை மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்தார். உத்தரப்பிரதேச மாநிலம் ஹாத்ரஸ் மாவட்டத்தின் புல்ராய் கிராமத்தில் உள்ள திறந்தவெளி மைதானத்தில் போலே பாபா என்ற ஆன்மீக குருவின் சொற்பொழிவு நிகழ்ச்சி கடந்த ஜூலை 2ஆம் தேதி நடைபெற்றது. மாலையில் நிகழ்ச்சி முடிந்து மைதானத்தை விட்டு போலே பாபா புறப்படும் போது ஆசி பெற அவரின் வாகனத்தை பின்தொடர்ந்த மக்களால் கடும் நெரிசல் ஏற்பட்டது. இதில் 100க்கும் மேற்பட்ட பெண்கள் உள்பட 121 பேர் உயிரிழந்தனர். இந்த நிலையில் உத்தரப்பிரதேச மாநிலம் ஹாத்ரஸ் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தோரின் குடும்பங்களை மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி நேரில் சென்று ஆறுதல் தெரிவித்தார். பின்னர் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உரிய நீதி கிடைக்க காங்கிரஸ் உறுதியாக போராடும் என ராகுல் காந்தி தெரிவித்தார். அரவிந்த் கெஜ்ரிவால் வழக்கு விசாரணையை வரும் 17ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தது டெல்லி உயர்நீதிமன்றம். மதுபான கொள்கை முறைகேடு தொடர்பான பண மோசடி வழக்கில் டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலை கடந்த மார்ச் மாதம் அமலாக்கத்துறையினர் கைது செய்து திகார் சிறையில் அடைத்தனர். இதையடுத்து மக்களவைத் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபடுவதற்காக இடைக்கால ஜாமீன் வழங்கப்பட்டது. இதையடுத்து திகார் சிறையில் இருந்த கெஜ்ரிவாலை கடந்த மாதம் 26ஆம் தேதி சிபிஐ கைது செய்தது. இந்நிலையில் சிபிஐ கைது செய்ததை எதிர்த்து ஜாமீன் கோரியும் வழக்கை அவசர வழக்காக பதிவு செய்ய வேண்டும் என்று அரவிந்த் கெஜ்ரிவால் தரப்பில் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனு இன்று விசாரணைக்கு வந்த நிலையில் அரவிந்த் கெஜ்ரிவால் ஜாமீன் கோரிய மனுவிற்கு ஒரு வாரத்தில் சிபிஐ பதிலளிக்க நோட்டீஸ் பிறப்பித்து உத்தரவிட்டது. மேலும் வழக்கு விசாரணையை 17ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தது. இன்று முதல் புதிய அத்தியாயத்தை தொடங்குவோம் என்று பிரிட்டன் நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற கீர் ஸ்டார்மர் தெரிவித்துள்ளார். பிரிட்டன் நாடாளுமன்ற தேர்தலில் தொழிலாளர் கட்சி வெற்றி பெற்றுள்ளது. 411 இடங்களில் வெற்றி பெற்று 14 ஆண்டுகளுக்கு பிறகு பிரிட்டனில் ஆட்சியை பிடித்துள்ளது. தேர்தல் வெற்றியை அடுத்து லண்டனில் ஆயிரக்கணக்கான ஆதரவாளர்கள் மத்தியில் வெற்றி உரையாற்றிய கீர் ஸ்டார்மர் இன்று முதல் நாம் புதிய அத்தியாயத்தை தொடங்குவோம் என்றும் அரசியல் என்றால் அது பொது சேவை செய்வதற்கானது என்ற நிலையை மீண்டும் நாம் உருவாக்குவோம் என்றார். பிரிட்டன் நாடாளுமன்ற தேர்தலில் தொழிலாளர் கட்சி சார்பில் லண்டன் ஸ்டாட்ஃபோர்டு தொகுதியில் போட்டியிட்ட உமாகுமரன் வெற்றிக்களம் கண்டுள்ளார். பிரிட்டன் நாடாளுமன்ற தேர்தலில் தொழிலாளர் கட்சி வெற்றி பெற்று ஆட்சியை பிடித்துள்ளது. மொத்தம் உள்ள 650 இடங்களில் தொழிலாளர் கட்சி 410 இடங்களிலும், ரிஷி சுனக்கின் கன்சர்வேட்டிவ் கட்சி 119 தொகுதிகளிலும் வெற்றி பெற்றுள்ளது. பிற கட்சிகள் 112 இடங்களில் வெற்றி பெற்றுள்ளன. பிரிட்டன் நாடாளுமன்ற தேர்தலில் தொழிலாளர் கட்சி சார்பில் தமிழ் வம்சாவளியைச் சேர்ந்த உமாகுமரன் லண்டன் ஸ்டாட்ஃபோர்டு தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றுள்ளார். ஈழத்தமிழ் பெண்ணான உமாகுமரன் பிரிட்டன் வரலாற்றில் முதல் தமிழ் எம்பி என்ற பெருமையையும் பெற்றார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு